ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு வந்து வால்பாறை டு அதிரம்பள்ளி போயிட்டு இருக்கோம். டே 2ங்க. பிளாக் பால் இங்க இருக்காப்ல. பாத்தீங்க அப்படின்னா அடர்ந்த காடுங்க மட்டும் தான் இருக்கும். மனித நடமாட்டமே இல்ல. ரோடு பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரானா நம்ம பிளாக் பாலுக்கு ஏத்த மாதிரி ஆஃப் ரோடா இருக்கு. திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெய்யுதுங்க. ஸோ வந்து நீங்க இது மாதிரி பிளேஸ்க்குலாம் வந்தாதான் நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். இங்க உள்ள சின்ன சின்ன குருவியோட சத்தம், அப்புறம் பாத்தீங்கன்னா சின்னதா அருவி ஓடும் நிறையா. ஸோ காய்ஸ், இது மாதிரி இடத்துக்கு வந்தாதான் லைஃப் ஒரு மாதிரி ஃபுல் ஆன மாதிரியே எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கும் அப்படி தோணுச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். காய்ஸ், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்தோம். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை உங்களுக்கு காமிக்கலான்னு பார்த்தா கோப்ரோ அடிக்கடி ஹேங் ஆகிடுதுங்க. இதனால் நம்ம ரைடும் பாதிக்கப்படுது. 42 கிலோமீட்டர்ஸ் வந்து இன்னும் நம்ம அடையவே இல்லைங்க. ஸோ காய்ஸ், அங்கேக்கங்க போர்டு வச்சு ஐயோ கட்டை காய்ஸ், அங்கேக்கங்க அனிமல் கிராசிங் ஜோன், பி கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரி போர்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க காய்ஸ். அதிரம்பள்ளி போகிற ரோடுங்க. வால்பாறையிலேருந்து ரோடு சுமாராக தாங்க இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஐயோ முடியல எப்பா. லெஃப்ட்டு ரைட்டு பசிக்குதுங்க. காட்டுக்குள்ளே ஏதாச்சும் பழங்கிலம் கிடைக்குமான்னு பார்த்தா ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதுங்க. என்னங்க, ரைட்டில் மிகப்பெரிய பாண்டு இருக்குது, ஆனால் மரத்தால் மறைச்சிருக்குங்க. ஏதாச்சும் ஓப்பன் பிளேஸ்க்கு போனால் ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணலான்னு பார்த்தா நோ என்ட்ரி. என்னங்க, செம்மையாக இருக்குங்க. ஸோ கைஸ், நம்ம இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்மள்ட்ட எல்லா ரைடிங் கேஸுமே இருக்குங்க. பைக் அந்த மாதிரி டபுள் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. ஸோ நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு மோட்டிவேட் ஆகி ஸ்பீடாக மட்டும் ஓட்டிடாதீங்க கைஸ். அது எனக்கும் மன வருத்தத்தை அளிக்கும். அது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்க. ஐயோ 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 ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. கீழே விழுந்தோம் அப்படின்னா மறுகையாக தான் ஒரு 400-500 அடி பள்ளங்க. பாசிட்டிவாக போனோம் அப்படின்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்த வானம் மேகம் வெயில் அடிக்க ஆரம்பிக்குங்க. இங்கே பாருங்கள், ஆஃப்ரிக்காவில் இருக்க மாதிரி ஒரு புல்வெளி. இங்கே மட்டும் வெயில் அடிக்குது பாருங்கள். எவ்வளோ அற்புதமான காட்சி பாருங்கள். அப்பா, இது ஏதோ சத்தியமாக சொல்கிறேங்க, அனிமல்ஸ் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஈவினிங் டைம்லலாம் வந்தால் உயிரோட போக முடியாது போல், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கைஸ், இங்கே பாருங்கள். ஐயோ, யானை பிள்ளைற சத்தம் கேட்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யானையோட லத்தி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இங்கே தான் உலாவிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஐயோ பயமாக இருக்குது, போகலாமா வேணாமா? ஐயோ, குருவி தான் கத்திரியா? யானை மாதிரி கத்திரியே குருவி. நோ ப்ராப்ளங்க. பிளாக் பெல்ட் இருக்குங்க. டக்குன்னு இந்த மாதிரி இறங்கும் போது யானை எதுவும் நின்றுச்சு அப்படின்னா ஒரே போட்டுருங்க. ஸோ வந்து கேர்ஃபுல்லாக போய்க்கோங்க. முடிஞ்சளவு கேர்ஃபுல்லாக போயிட்டோம் அப்படின்னா உயிர் தப்பிச்சிடலாங்க. அடுத்த விளாக் பண்ணுறப்போ உயிரோடு இருப்போம். இல்லைன்னா யானைக்கிட்ட மீது வாங்கி செத்துருவோன்னு நினைக்கிறேங்க. நல்ல வேலைங்க, டைம் 9 மணி ஆச்சு. மார்னிங் ஒரு 6 மணிக்கெலாம் கண்டிப்பாக உள்ளாகிட்டு இருப்பாங்க தான் நினைக்கிறேன். ஐயோ என்னங்க இது ரோடு ஒன்றும் everything is possible. Move on very fast. ஐயோ, இந்த பாறையை பார்த்தா யானை மாதிரியே தெரியுதுங்க. ஐயோ, மறுபடியும் ஆஃப் ரோடா? இது வரைக்கும் ரோடு நல்லா இருந்துச்சு, ரோடு பார்த்தீங்கன்னா மோசமாகுதுங்க. ஐயோ ப்ரோ, வால்பாறை டு அதிரம்பள்ளி போங்க, ஒரு 4-5 யானையாச்சும் மினிமம் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒரு யானையை கூட பார்க்கலாங்க. யானையோட லத்தியை தான் பார்த்தோம். நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்ப்போங்க. இதெல்லாம் யானை சாப்பிட்ற சாப்பாடு மாதிரியே தோணுதே. பொறுமையாகவே போவோங்க. அங்கே என்ன போர்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா பிரேக்கில் களை வச்சுக்கிட்டே போங்க, யானை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஐயோ பயமாக இருக்குது. ஸோ கைஸ், மலையிலையும் ஆஃப் ரோடும் பார்த்து இப்போ தாங்க கொஞ்சம் நல்ல ரோடு வந்துச்சு. மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ வந்து கோப்ரோ கழட்டி உள்ளே வச்சிட்டேங்க. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன் நம்ம டெஸ்டினேஷனை அடைய போகிறோங்க. எஸ், அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்துட்டாங்க. இன்னொரு 5 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு தான் போர்டு போட்டிருந்தது. ஸோ கைஸ், இது பார்த்திங்க அப்படின்னா சப்பாரா வாட்டர் ஃபால்ஸுங்க. நம்ம கோப்ரோ வந்து அடிக்கடி ஹேங் ஆகிடுது. ஸோ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க விளாக் பண்ணுறது. ஸோ வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு விளாக் பண்ணுறோம். ஸோ முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள். கைஸ், நம்ம சப்பாரா வாட்டர் ஃபால்ஸை பார்த்தோங்க, வேலை இருந்தது. அதிரம்பள்ளி மட்டும் இல்லைங்க, நம்ம சப்பாரா வாட்டர் ஃபால்ஸும் சூப்பரான பிளேஸ் தான். அதாவது நம்ம டெஸ்டினேஷன் மட்டும் நம்மளோட
மிக முக்கியமான இடம்லாங்க. போகிற வழி எல்லாமே முக்கியமான இடம் தான். கைஸ் ஃபைனலி நம்மளோட டெஸ்டினேஷன் அடைஞ்சாச்சு. எங்கே அப்படின்னா அப்படியே திருப்பி பார்த்தா அதிரம்பள்ளி ஃபால்ஸுங்க. செம்ம வேற லெவல் ஃபீலிங்காக இருக்குது. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வருதுன்னு நினைக்கிறேன். வா இங்கே பாருங்கள், சொர்க்கம் என்னங்க சொர்க்கம் இங்கே தெரியுது பாருங்கள், இதாங்க சொர்க்கம். ஸோ கைஸ் இந்த அதிரம்பள்ளியை பார்க்குறதுக்கு தான் நம்ம திருச்சியிலேருந்து 400-500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோங்க. ஸோ வந்து நம்ம லைஃப்பில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடத்துல இதுவும் ஒன்றுங்க. வா இங்கே பாருங்கள், சோலர் ரைடு தான் நம்ம கிட்டலாம் பாருங்கள். ஸோ அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். நம்ம இப்போது வட்டவடா போயிட்டு அப்புறம் தேனி போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறதா பிளானுங்க. இன்னும் ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே விளாக் கண்டினியூ பண்ணுறாங்க. பாய். திருச்சிலாம் தெரியுமா? நம்ம ஈஷா யோகாக்கெலாம் அடிக்கடி வந்திருக்காங்களா? வரணுமா? வாங்க வாங்க, வெல்கம் டு தமிழ்நாடு. ரைஸ் அப்படியே கிளம்ப வேண்டியதான். நம்ம அதிரம்பள்ளி முடிச்சுட்டு இப்போ வட்டவாடியா அண்டு தேனி வழியாக போயிட்டோம் அப்படின்னாங்க பாருங்கள் கூகுள் மேப். தேனிக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம திருச்சிக்கு ஒரு 3 ஹவரில் போயிடலாம். ஸோ டோட்டலி 8 ஹவர் அண்ட் ½ ஹவர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஓனோ இல்லைங்க, ஹெவி வெயிட். புரியல. மூணார். ஃபஸ்ட் டைம். நல்லா இருக்குமா? எலிஃபண்ட் கிராசிங் உண்டோ? இந்த ஒரே ஒரு பாலம் தான். இந்த பாலத்துக்காண்டி அங்கேருந்து சுற்றி வர வேண்டியது இருக்குது. இன்னும் ஒரு 185 கிலோமீட்டர்ஸ்க்கு. எங்கிட்டு போகணும்? லெஃப்டா ரைட்டா? விடுவாங்களா? நாங்கள் ஏதோ செக் போஸ்ட் இருக்குது, விடுவாங்களா நம்மளை? அக்கா ஏதோ கூப்பிட்றாங்க, ஸ்மார்ட்னம்மா. டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகணுமாங்க. ஸோ அதனால தான் நம்மளை மடக்கி பிடித்து விட்டார்கள் இவர்கள். அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. சார்ஜ் ஏறுதுங்க. ஸோ கைஸ் அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ கைஸ் இன்னொரு செக் போஸ்ட் இருக்குமா, அந்த செக் போஸ்ட்டில் இந்த டிக்கெட்டை காமிக்க சொன்னாங்க. ஸோ காமிச்சிட்டு அப்படியே போவோங்க. இது ஃபுல்லாகவே காட்டு வழின்னு தான் நினைக்கிறேன். நம்மளுக்கு பிடிச்சமான ரோடுங்க. ஸோ எவ்வளோ நாள் தாங்க நம்ம பாலக்காடு திருச்சூர் அந்த வழியாக போகிறது. ஸோ இது மாதிரி பிளேஸ்க்கெலாம் போகணுன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த ரூட்டை செலக்ட் பண்ணி வேறு லெவல் ஈச்சம்பழம் வாசம் அடிக்குதுங்க. இன்னும் ஒரு 180 கிலோமீட்டர் போகணுங்க தேனிக்கே. தேனியிலேருந்து அங்கிட்டு ஒரு 150 கிலோமீட்டர் போகணும். மொத்தம் 350 கிலோமீட்டர் வந்துடும் நினைக்கிறேன் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு. மூணாருக்கு இப்படி ஒரு காட்டு வழியா? இந்த ரூட்டில் யாரும் விளாக் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியலங்க. ஆனால் வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. ஃபுல்லாகவே காட்டு வழி தான். எப்போயாச்சும் ஒரு வெஹிக்கிள் இல்லை 2 வெஹிக்கிள் வருது காய்ஸ். ஆனால் இது நம்ப முடியாத ஒரு காடு மாதிரி தான் தெரியுது. மர்மமான அடர்ந்த காடு. பிடிச்ச ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபுல்லாகவே ரப்பர் மரம்னு நினைக்கிறேங்க. ஐயோ இன்னும் எவ்வளோ தூரம் அந்த ரோடு இருக்குது என்னன்னு தெரியலங்க. சரி நம்ம புது அனுபவமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பாலக்காடு திருச்சூர் போகாமல் நம்ம ஒரு அடர்ந்த காட்டில் ரைட் பண்ணிகிட்ருக்கோங்க. நமக்கு தேவை அனுபவங்களும் இது மாதிரி நினைவுகளும் தாங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் தாங்க. என்ன ஒரு ரோடு, அங்கே குண்டு மூலியமாக இருக்குங்க. இருந்தாலும் நம்ம பாசிட்டிவாக போயினே இருப்போம். ஏதாச்சும் காட்டு விலங்குகள், நம்ம வனவிலங்கு நண்பர்கள் வருவாங்களா என்னன்ற மாதிரி பார்ப்போம். ஷார்ட்கட்னு ஏதோ அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன் போலாங்க. ஒரு 20 கிலோமீட்டரா இதாங்க ஓட்டின்னு வந்துக்கிட்டு இருக்கேன். ஆளாரவமே இல்லை. இது மாதிரி வீடு இருக்குது, ஆள் இல்லாமல் இருக்காங்க. அப்பாடா என்னங்க செக் போஸ்ட் உண்டோ? சார் மூணார். அங்கே போட்டேன். என்ட்ரி போட்டாச்சு. 10 ரூபா. தேங்க்யூ சார். காய்ஸ் அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த செக் போஸ்ட்டு தான் போல இது. ஸோ 6 மணிக்கு மேலே இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டிசிஷன் கரெக்டு தாங்க. நம்ம வட்டவடா சூரியநேலி போயிட்டு அங்கிட்டு இது மாதிரி செக் போஸ்ட் இருந்து விடாமல் இருந்தாங்க அப்படின்னா மொத்தமாக காலியாயிருங்க. இப்போ நம்ம போட்ட பிளான்லாம் வீணாக போயிடும். ஸோ அதனால் இந்த ரூட்டு வந்து எவ்வளோ மோசமான ரோடாக இருந்தாலும் நம்ம சீக்கிரமாக வந்து தேனியை ரீச் பண்ணிடலாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம பவர் யூஸ் பண்ணி நீட்டாக வெளில போயிடலாங்க நம்ம ஊருக்கு. எலிஃபண்ட் கிராசிங் ஏரியா, டிரைவ் கேர்ஃபுல்லி. நாங்கள்
அப்போக்கப்போ பயமுறுத்துறாங்க. பட் ஆனால் எலிஃபெண்ட்டையும் காண ஒன்றுத்தையும் காணாமேங்க. அடர்ந்த காட்டுக்குள்ளேருந்து இப்போ தாங்க வெளிலே வந்திருக்கோம். சூரிய நண்பர் இப்போ தான் தெரியுறாப்புல. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் பக்காவாக இருக்குது. கீழே மிகப்பெரிய பள்ளத்தாக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். அப்பா பயங்கரமாக இருக்குங்க. என்னங்க இது சூப்பர் ரோடாக இருக்குது. யானை கீழே வந்துட போகுதுங்க. மாட்டணும் அப்படின்னா காலி தான்.